டெடியின் கனவு ரயில் பயணம். மென்மையான இசை மெதுவாக ஆரம்பிக்கிறது. நிசப்தமான மணி ஒலிகள். இன்றிரவு வானத்தில் நட்சத்திரங்கள் மெதுவாக மின்னும் வேளையில் சிறிய டெடி என்ற பொம்மைக் கரடி தன்னுடைய மென்மையான படுக்கையில் சுருண்டு சிறிய தலையணையை அணைத்துக்கொண்டு கண்களை மெதுவாக மூடுகிறான். அவன் தூக்கத்தில் மூழ்கத் துவங்கிய தருணத்தில் தொலைவிலிருந்து ஒரு மெதுவான சூ சூ என்ற ரயில் ஒலி கேட்கிறது. டெடி கண்களை அரை திறந்து பார்க்கிறான். அவன் முன்பாகவே நட்சத்திரத் தூளால் மின்னும் ஒரு மந்திர ரயில் தோன்றுகிறது. அதன் பொற்களர் சக்கரங்கள் ஜொலிக்கின்றன. அதன் குழாயிலிருந்து வெள்ளி மேகங்கள் பறக்கின்றன. முன் விளக்கு முழு நிலாவைப் போல ஒளிர்கிறது. ஒரு மெல்லிய அன்பான குரல், "எல்லோரும் ஏறுங்கள் கனவு ரயிலில்." டெடி சிறிய சுவாசம் விட்டு குதூகலிக்கிறான். படுக்கையிலிருந்து மெதுவாக கால் இறக்கி ஒளிரும் கதவின் பக்கம் நடக்கிறான். ரயிலுக்குள் ஏறுகிறான். கதவு மென்மையான டிக் ஒலியுடன் மூடிக்கொள்கிறது. கனவு ரயில் நகரத் துவங்குகிறது. மெதுவாக, நிதானமாக. நிலவொளி பாதை மீது வழுக்கிச் செல்லும் ஜன்னலின் வெளியே மின்மினிப் பூச்சிகள் விளக்குகளாகத் துலங்குகின்றன. மேகங்கள் பருத்தி பஞ்சு போல சுழல்கின்றன. நட்சத்திரங்கள் நிம்மதியாக கையை அசைத்து டெடி சென்றதை கவனிக்கின்றன. ரயில் சக்கரங்கள் மந்தமான லாலாபாய் போல கிளக் 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 என்ற தூக்கத்தை வரவழைக்கும் ஒலி எழுப்புகின்றன. ரயில் தன் முதல் நிலையத்தில் நின்றது. நட்சத்திரத் தோட்டம் இங்கே. ஒளியாலான உயரமான மலர்கள் மெதுவாக ஜொலிக்கின்றன. அவற்றின் இதழ்கள் வைரங்களைப் போல மின்னுகின்றன. ஒரு நட்சத்திரக் காப்பாளர் கையை அசைத்து, "ஒன்றைத் தேர்வு செய்" என்று புன்னகையுடன் சொல்கிறார். "அது உன் கனவுகளை ஒளிரச் செய்யும்." டெடி சிறிய நட்சத்திர மலரை தேர்ந்தெடுக்கிறான். சூடான ஒளியுடன் மின்னும் அதை தன் ஜேபில் வைக்கிறான். ரயில் மீண்டும்